நீங்க அறம் சார்ந்து நாகரிகமான பேச்சு கண்ணியமான பேச்சுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா இது எல்லோருக்கும் பொருந்தும். இது உதயநிதிக்கும் பொருந்தும், திருவாளர் விஜய் அவர்களுக்கும் பொருந்தும். கரெக்டா? விஜய் எவ்வளவு ஆபாசமா பேசினார் ஒரு மீட்டிங்ல, எவ்வளவு கொச்சையா பேசினார், எல்லாருக்கும் மறந்துருக்கும். நான் ஞாபகப்படுத்தட்டுமா? கவர்ச்சியால ஜெயிச்சுட்டானா, கவர்ச்சியால நான் என்ன அப்படின்னு நிப்பாட்டினார்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் என்னங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நான் சொல்லட்டுமா? நீங்க பி போடாம போடுவீங்களா? அது ரொம்ப ஆபாசமான வார்த்தை. நான் புரிஞ்சுக்கிறேன், அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப எப்படி உதயநிதி பேசுறது நீங்க ஒரு விதமா புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குல்ல. இப்ப நான் புகார் கொடுப்பேன், நான் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கவர்ச்சி நடிகான்னு சொல்ல வந்தார். நடிகைகளை கொச்சைப்படுத்துகிறார் விஜய். புகார் கொடுப்பேன், நடவடிக்கை எடுப்பீங்களா விஜய்ல? அவர் நான் அப்படி சொல்லவே வரலேம்பார். டேஷ்னு சொன்னார். அந்த டேஷுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆனா ஆவனா ஈனா ஈனா உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்ல தொடங்குற எல்லா கெட்ட வார்த்தையும் நினைச்சுதான் அவர் சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? நம்ம அப்படி ஸ்பேஸ் கொடுத்துட்டோம்னா என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம்ல. அப்ப நீங்க ஏன் கொடுத்தீங்க இன்னைக்கு? இப்ப உதயநிதி பேசுனதை இப்படி இவங்க தரப்புல இப்படி சொல்லுவாங்க. இப்ப நான் இப்படி சொல்றேன், உதயநிதி என்ன பேசினாரு இப்படி எடுப்போம். லாஜிக்கா எல்லாத்தையும் இப்படி உதயநிதி இப்ப பேசிட்டு இருக்கிறாரு, தண்ணீரை பற்றி பேசுறாரு, காவிரி நீரை பற்றி பேசுறாரு, சிக்கலை பத்தி பேசுறாரு. இன்றைய ஆட்சிக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், இந்த ஆட்சியினுடைய கவனம் முழுக்க எங்க இருக்குது? திமுகவினர் மீது பொய் வழக்கு போடுவதில் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆட்சியின் கவனம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே கீழே இருக்கவங்களா என்ன செய்றாங்க? அந்த நடிகையினுடைய பெயரை சொல்லி கொஞ்சம் பேர் கூக்குரல் இருக்கிறார்கள். இப்ப அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன் இப்படி நினைச்சிருக்கிறான்னு வைங்க. அதெல்லாம் எதுக்கு நமக்கு? இப்ப நம்ம வந்தது எதுக்கு? தண்ணி கேட்கறதுக்கு, தண்ணி பிரச்சனைக்கு. எது எக்கேடும் கட்டு போட்டும், எது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், அங்கே தண்ணீர் வர வேண்டும். இதையும் பேசுறீங்க, இதை பேசாதீங்க. எது எப்படி போட்டும், எனக்கு அங்க தண்ணி வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றாரு. இருங்க சார், நான் முடிச்சிடுறேன். நீங்க பேசும்போது எங்க நான் குறிக்கல. இல்ல நீங்க சொல்லிட்டு வந்தீங்க. நல்லா ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். கேக்குற மாதிரி இல்ல சார், நீங்க பேச ஒரு நிமிஷம் அவர் பேசுறது எங்க இல்ல நீங்க என்ன நான் முடிச்சிடுறேன். சொல்ல உடனே இப்ப அவருக்கு தோணி இருக்கும், தாவேக்காரங்க கண்டிப்பா ஆபாசமா இதை சித்தரிக்க கூடும், அருவருப்பா சிந்திச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் நீங்க ஒரு கற்பனையா சொல்லுங்க. நான் முடிக்கிறேன். என்ன பேசவே விடலைன்னா இது அறம் இல்ல. அவர் பேசும்போது சொல்லுங்க எவ்வளவு நான் தெளிவா சொல்றேன். அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? தாவேக்காவினர் இது ஆபாசமாக அருவருப்பாக சித்தரிக்க கூடும் அஞ்சு, எப்ப அப்படி சித்தரிச்சிடாதீங்க, நான் காவிரி தண்ணியை சொன்னேன்னு தெளிவுபடுத்துறாரு. நான் காவிரியை இல்ல, அந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ண இடம் சொல்லுங்க. திரு உதயநிதி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையின் பெயரை சொன்ன பிறகு, உதயநிதி சொல்லல, கீழே சொன்ன பிறகு அவர் எதிர்வினையாற்றினார். என்ன சொன்னாரு? அதுக்கான எதிர்வினை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அப்படித்தானே சார்? நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நான் இப்படி எடுத்துக்கிறேன். நாளைக்கு விஜயே பேசுறாரு. விஜய் அவர்கள் ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. பேசும்போது ஏதோ ஒரு பாலியல் குற்றங்கள் அதை கண்டிச்சு பேசுறாருன்னு வைங்களேன், பொறுக்காம பேசுறாரு. இது போன்ற கொடூர குற்றவாளிகளை அப்படின்னு சொல்லும்போது கீழே இருந்து தளபதி தளபதி தளபதினு ஒரு 10 பேர் கத்துறாங்க. ஓகே, நடு ரோட்டில் வைத்து தூக்கில் தொங்க விட வேண்டும் அவர் சொல்றாரு. ஓகே, இப்ப விஜய் தான் தூக்கில தொங்க விடணும்னு பேசிட்டாரு. அப்படியா சார்? கீழே இருக்கிறதையும் மேல இருக்கிறதையும் நீங்க ஏன் முடிச்சு போட்டீங்கன்னா அவர் வாயில இருந்து திரிஷாங்க அவர் இல்ல, நம்ம அந்த பேரை கூட இல்ல சார், நீங்க வந்தது நான் வெளிப்படையா ஆயிடுச்சு சார். சரி, தவிர்த்துருவோம். அவர் நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன். அவர் வாயில இருந்து யாரையும் குறிப்பிட்டு சொன்னாரா? இல்ல. சரி, இப்ப இந்த வழக்கு யாருக்காக கொடுக்கப்பட்டுச்சு? நீங்க அந்த பேரை தவிர்த்தணும். நீங்க இப்ப இவர் மேல என்ன புகார் கொடுக்கப்பட்டிருக்கு? எந்த பெண்ண சொன்னாரு? இல்ல, அந்த கான்டெக்ஸ்டே இல்ல சார். எந்த பெண்ண இல்ல, உடைச்சு பேசுவோம் சார், விவாதம் வந்துருச்சுல. அவர் யாரேனும் பெண்ணை குறிப்பிட்டு அவர் பேசல, ஆபாசமா பேசினாரா? கீழே இருக்கவங்க யார சொன்னாங்க? ஒரு நடிகையின் பேரை சொல்றாங்க. அவங்க புகார் கொடுத்தாங்களா? யாரு வேணாலும். அப்ப இது இல்ல, அப்ப ஒரு தகாத சொல்லா நீங்க இல்ல அப்படி இல்ல, நான் அதுதான் வரேன். அப்ப இது தகாத சொல்லுங்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னா அறம் சார்ந்து வந்துருவோம். ஓகே, வந்துட்டீங்கன்னா விஜய் பேசியதும் தகாத சொல், ஆதவர்ஜனா பேசியதும் தகாத சொல். ஆனா நாங்க யாரும் கண்ணியமா பேச மாட்டோம். நாங்க டேஷ்னு சொல்லுவோம், என்ன பார்த்தா இதுவான்னு கேட்போம். ஆதவர்ஜனா முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே முட்டாள் முதலமைச்சர் சொல்லுவாரு. இது எதுவுமே என்ன கிடையாது, ஆபாச பேச்சு கிடையாது. இதே நைனா நாகேந்திரன் பேசுனது ஆபாசம் கிடையாது. இவங்க அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசுனது ஆபாசம் கிடையாது. பாலியல் குற்றச்சாட்டு பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர் பேசுனது பிரச்சனை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அறம் சார்ந்தும் இதுல ஏற்பில்ல, லீகலாவும் இதுல என்ன கிடையாது. தேசிய ஊடகங்கள் நேத்துல இருந்து விவாதிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மாணவதுல ஒரு எதிர்கட்சி தலைவர், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு மாண்பு மரியாதை இருந்துச்சு. பேசும்போது சொன்னாங்க நேஷனல் மீடியால இன்னைக்கு மானம் போயிடுச்சுனாங்க. நேஷனல் மீடியால ஒரு அமைச்சர் பவுடர் போட்டுக்கினாரு பாருங்க, பவுடர் அப்படியே பொடி பண்ணார் இல்லையா, அன்னைக்கு ஃபுல்லா அன்னைக்கு போன மானத்தை விட இன்னைக்கு போயிடுச்சு. குழந்தைக்கு மருந்து பிடிச்சேன்னாரு. யாராவது குழந்தைக்கு மருந்து பிடிச்சத
அது என்ன தக்லைஃபா? தக்லைஃப் போட்டுலாம் மருந்து போட்டு எனக்கு பார்த்தது இல்ல. முதல்ல குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரும் ஸ்டேடியத்துக்கு போங்களானே தெரியல. அதனால அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஒரு பெண்களை கொச்சைப்படுத்தி தமிழ்நாட்டு தாய்மார்களை கொச்சைப்படுத்தியவர்கள் ஜவஹர்லி சார் சொல்லுகின்ற பொழுது இந்த விவகாரத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் கொச்சைப்படுத்தி விட்டாருன்னு மொத்தமா தெளிட்டாரு. எனக்கு புரியல. ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறாள். பெற்றோருக்கு தெரியாமல் அந்த குழந்தையின் சடலம் எரியூட்டப்படுகிறது. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் இழிவுபடுத்தியதாக அவங்களுக்கு ஃபீல் ஆகல. இன்னொரு குழந்தை இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட குழந்தைய 15 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க பெற்றோர்களுக்கு தெரியாம. அது தமிழ்நாட்டு பெண்களை இழிவுபடுத்தியதாக தெரியல. தாவேகா எம்எல்ஏ மீது பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் கொச்சைப்படுத்தியதாக தெரியல. ஆனால் ஒரு திரைப்படத்துறையை சார்ந்த ஒருவரை பற்றி அவர் பேசிவிட்டார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் எழுந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையும் இழிவுபடுத்துகிறது என்று சொன்னால், இங்கே அந்த சகோதரி திரைப்படத்துறையைச் சேர்ந்த அந்த சகோதரி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்று தாவேகா கருதுகிறதா?